அரசலாம் ஆயிட்டாங்கல்ல. அடிச்சலாமா யோசிக்கிறவங்களா சொல்லிடுறேன். ஐயா இது தளபதி படம். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ நான் உங்க பிஜி, நான் உங்க ராஜா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நடந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் தளபதி கச்சேரி. ஸோ அதை பத்தி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டாபிக்ல பேச போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு மூமெண்ட், அதாவது தளபதி கச்சேரி பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்னடா மலேசியா போய் பார்த்தியா? இந்த பாஸ்போர்ட்டே இல்லைண்ணே. ஸோ ஏன் நீ பாஸ்போர்ட் இல்லை? ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஹாலிடே பேக்கேஜ்லாம் போடுறீங்கன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பட் இது சொல்லக்கூடாது, நம்ம பாஸ்போர்ட் எடுத்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுத்துருவோம். இதுக்கப்புறம் எடுத்து என்ன பிரயோஜனம்? சரி, ஓகே, அது ஒரு மன வருத்தம் தான். ஸோ தளபதி கச்சேரி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கிராண்டா நடந்த மாதிரி இருந்தது. நடந்த மாதிரி நாங்களும் பார்த்தோம். மூமெண்ட்ஸும் நிறைய இருக்குது ஆக்சுவலா. ஏன்னா நாங்க மொமெண்ட்ஸ் ஆஃப் தளபதி கச்சேரின்னு பேசலாம்னு எடுத்து பார்த்தோம்னா ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரீல்ஸ்குள்ள போனாலே ஸ்க்ரோல் பண்ண ஒரு மூமெண்டா வருது. அது எல்லாமே நமக்கு எல்லாமே பயங்கரமான மூமெண்ட். எதையுமே மிஸ் பண்ண முடியக்கூடிய மூமெண்ட் மாதிரி தெரியல. எல்லாமே பயங்கர மூமெண்டா இருக்குது. ஸோ ரொம்ப லேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு போமா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னேடா தளபதியோட ரேம்ப் வாக் பாத்தியா? அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு பார்க்கச்சலையே. சூப்பரா பயங்கரமான மொமெண்ட் அது ஆக்சுவலா. ஏன்னா அது மொத்த கிரௌடுக்கு நடுவில் அந்த மனுஷன் அப்படி நடக்கிற மாதிரி ஒரு வியூ ஒன்று இருந்தது அந்த வீடியோல. ஸோ வேற லெவல்ல இருந்தது. லிட்டரலி சொல்ல போனா அதுதான் தி ஓஜி, இந்த மன்னன்னா வந்தனா ஊரல், அந்த 1 மினிட் மூமெண்ட். இப்போ எல்லாம் போடுறீங்க, பட் அதுதான் எங்களோட ஓஜியோட மூமெண்ட். ஓஜி நடந்தா எப்படி இருக்குங்கிறது தான் அந்த மூமெண்ட். ஸோ சரியான ஒரு ரேம்ப் வாக்ல ஆரம்பிச்சது. ஸோ பயங்கர ஷவுட்டு, பயங்கரமா கத்தி, ஃபுல்லாவே ஸ்டேடியம் ஃபுல்லாவே தளபதி தளபதி டிவிக்கு கத்துறாங்க. தளபதியே ஒரு மாதிரி வேணாம்பாங்கிறாரு. அது மலேசியால சொல்லிருக்காங்க ஃபிளாக் ரைஸ் பண்ண கூடாது, ஐ மீன் ரூல்ஸ் பொலிட்டிக்கலா எதுமே இருக்க கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அத ஸ்டேடியம்ல ஃபுல்லாவே டிவிக்கு தளபதி ஃபிளாக்லாம் ரைஸ் பண்ணி ஒருத்தங்க அரஸ்ட் ஆயிட்டாங்கல்ல. ஆமா, அந்த மொமெண்ட் நம்ம சொல்லி அரஸ்ட் ஆயிட்டாங்களான்னு தெரியல. ஆனா நினைக்கிறேன் அதான் என்ன நடந்துன்னு கரெக்ட்டா தெரியல. பட் அந்த ரைஸ் பண்ணி ஏதோ ஆச்சுன்னு சொன்னாங்க. பிளஸ் அது எல்லாமே ஆனா பயங்கர மொமெண்டா தளபதியே போதும் வழக்கம் போல சொல்ற மாதிரி இந்த மொமெண்ட் பயங்கரமா இருந்தது. செகண்ட் மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு மொமெண்ட் தான் அவங்க அம்மா பாடினது. ஆமா, அது அது சரியான மொமெண்ட். அது அந்த பாட்டை ஆக்சுவலா ஏன் சூஸ் பண்ணும் போது அவங்க அம்மா பாட்ட பாட்டு, அவங்க ஷோட மேம் தான் அந்த பாட்டை பாடிருக்காங்க சிவகாசி இதுல. சோ அதை அவங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணி பாடினது. அப்ப கூட ஒரு கியூட் மொமெண்ட் அதை நோட் பண்ணிருக்கா. சில ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சு. தளபதி பூஜா கிட்ட அம்மான்னு சொல்லுவாரா, அதுல ஏதோ கை காமிச்சதுன்னு சொல்ற ஒரு மொமெண்ட். அது நிறைய பேர் பூஜா கிட்ட அது எங்க அம்மா தான் பார்த்தாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா சொல்றாரு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது எனக்கு அவ்வளவு கிளியரா ரீல் கிடைக்கல. பட் ஆனா சரியான மூமெண்ட். நாளைக்கு நீங்களும் சிஎம் தானே காட்டும் போது அவரை பார்க்க காட்ட அதிர்ந்து இன்னும் அதிர்ந்துகிட்டே இருந்துச்சு. பயங்கரமா இருந்த மூமெண்ட்னா. அதுக்கப்புறம் மூமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கொரியோகிராஃபர் ஒரு ட்ரிபியூட். சோ பாத்தியா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எல்லா டான்ஸ் டான்ஸ் ஒரு ஒண்ணா ஆடுறது. அது சரியான மூமெண்ட். ஏன்னா இப்ப நிறைய பேர் போடுறாங்க மை சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிரி படத்துல பண்ணதையும் இப்போ இந்த ஆடியோ லான்ச்ல போடுறாங்க. அது சிஎம் ஆகி பண்றாங்க. அவரு ஆகலாம் நடக்கலாம், நாங்க எதையும் கோபப்பட செய்யாது. ஆமா, அதனால அந்த மூமெண்ட் செம மூமெண்ட். ஆக்சுவலா எனக்கு பயங்கர ஃபேவரட். ஏன் அப்படின்னா நான் ஒரு பயங்கரமான போக்கிரி ஃபேன். ஆக்சுவலா நான் அந்த நேரம் அந்த கேட்டிகெல்லாம் போக்கிரி போட்டே இருப்பானடா. அதெல்லாம் பார்த்து தான் ஒரு மாதிரி தளபதினா எனக்கு நீ எல்லாருக்கும் இருக்கும்ல, நீங்க எந்த படத்துல இருந்து தளபதி ஃபேனா மாறினீங்க அப்படின்னு சொல்லி. நான் போக்கிரிப்பா. நீங்க எந்த படத்துல இருந்து தளபதி ஃபேனா மாறினீங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. பட் நான் தி ஓஜி போக்கிரி தான். ஏன்னா பயங்கரமான ஒரு படம். இன்னொன்னு சொல்லிடுறேன், ரீமேக் படம் கலாய்கிற எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். கில்லி ஒரு ரீமேக் தான், போக்கிரியும் ஒரு ரீமேக் தான். பட் அது ரீமேக்னே தெரியாத அளவுக்கு எடுத்திருப்பாங்கிறத தாண்டி தளபதி அதுல செஞ்சிருப்பாருன்னு சொல்லலாம். தளபதி நடிச்சது ரீமேக் கிடையாது, ரீமேக் மாதிரி இருக்காது. சூப்பரா இருக்கும். அந்த ஒரிஜினல் படத்தையே டிஃபெக்ட் பண்ற அந்த அளவுக்கு இருக்கும். சோ எனக்கு போக்கிரி ரொம்ப பிடிக்கும். சோ அதுல அதை பண்றதை பார்த்துட்டு இங்க அதை பண்றதை பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசுலாம் வெடிச்சுன்னு சொல்லலாம். என்னடா இது லாஸ்ட் அடி பண்றாரு அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர சேட் மூமெண்ட். பட் பிரபுதேவ மாஸ்டர் ரொம்ப நன்றி. நான் ட்ராக் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லன்னு வெயிட் பண்ணி பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கை காமிச்சு கடைசியில இறங்கி பண்ணும் போது அந்த மொமெண்ட் பயங்கர மொமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் தளபதி பாய்ஸோட என்ட்ரி. சோ அட்லி
லோகேஷ் கனகராஜ், நெல்சன் எல்லாம் டேரக்டர்ஸ் எப்படி இருந்தது? என்ன சூப்பரா இருந்துச்சு. அதையும் லியோ டூ ஆமாமா லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து லியோ டூன்னு சொல்லி அது யார் கேக்குறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து லோக்கி அடிக்கிறாங்க வேண்டாம். பட் ஆனா அட்லி பேசும்போது தளபதி வந்து ரொம்ப லைட்டா கண் கலங்கின மாதிரி ஒண்ணு அவர் சொன்னாரு. என்னோட வெற்றியில இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேஜர் ரீசன் வந்து தளபதினு சொன்னோம்னா அவர் மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அது வரை அதை பார்க்க எனக்கு ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி வந்துட்டு அழகனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட். நெல்சன் வந்துட்டு சீரியஸ்லி சொல்றேன், நான் வந்து ஒரு நெல்சன் இடத்துல இருந்தா அந்த இதை பார்த்தேன். ஏன்னா ஒரு படம் நான் உங்களோட பண்ணேன், அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ், எனக்கு இன்னொன்று உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா நான் இன்னொரு படத்துக்கு டேட்டு தான் கேட்பேன். அவர் சொல்லும் போது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா பீஸ்ட் வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம். நான்லாம் வந்துட்டு எப்படியே போயிட்டு எனக்குமே ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், பட் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் அவரை போட்டு நிறைய அடிச்சாங்க. அடுத்து ஜெயிலர் அடிலான்ஸ்ல கூட திரும்ப வந்து அதை பத்தி எல்லாரும் சொல்லி காமிச்சிட்டே இருந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து தோணுச்சு, இவங்க நெல்சா திரும்ப ஒரு படம் தலைவரோட சேர்ந்து பண்ணியா, அதை மாசா பண்ணியா, பயங்கரமா பண்ணி பேர் வாங்கியாங்கிற மாதிரிலாம் நானும் வந்து காத்திருந்தேன். பட் இதுக்கப்புறம் அது நடக்காது. நல்லா இருந்துச்சு. அது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா சொதப்பிட்டு. ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலா அது இன்னொரு படம் பண்ணிருக்கணும். இன்னொரு படம் பண்ணி நெல்சன் தளபதி காம்போ வந்து வேற படம் வந்துருந்துச்சுன்னா மத்த டேரக்டர் எல்லாம் ஓடி இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகே பத்தி தளபதி சொல்றது கேட்டியா? பில்லா. ஸோ வந்துட்டு சரியான மூமெண்ட், சூப்பரான மூமெண்ட். ஏன்னா மலேசியானாலே ஞாபகம் வரது வந்து சில படங்கள்ல சொல்லிட்டு பில்லா நம்ம நண்பர் அடிச்சதுன்னு சொல்லும் போது நண்பர் அஜித் அதுதான் அது வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட். செமையா பில்ட் ஆகி ஒரு மாதிரி திரும்ப அதுக்கு ஒரு அரக மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் பயங்கரமா இருந்தது. ஸ்டேடியம் அதுக்கும் அடிப்படி அது பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லக்கூடாது, பட் ஆனா தளபதியோட லாஸ்ட் 50 ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து இந்த லாஸ்ட்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ட்ரை பண்றோம். பட் ஆனா அவரே திரும்ப சொல்லிட்டாரு என்னுடைய கடைசி படம் லாஸ்ட் படம்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் டான்ஸ் வந்து பாத்தியா பயங்கரமா அது ஒரு மாதிரி ஃபயரா இருந்தது. அதாவது எப்பவுமே தளபதி வந்து ஆடுவாரு, செமையா இருக்கும். படத்துல பாக்குறதோட அவர் வந்து ஒரு லைவா ஒரு ஈவென்ட்ல இவ்வளவு ஃபயரா இருந்தது. அதாவது மத்த ஈவென்ட்ஸ்ல பண்ண டான்ஸ் பண்ணி நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அவர் அந்த ஸ்டேஜ் வந்து தெரியல, தளபதி ஸ்டேஜ்ல எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு பயங்கரமான ஆட மாட்டார் ஸ்டேஜ்ல. ஆனா இந்த வாட்டி வந்து அந்த பீஸ்ட் மோட்லயே வந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணி வரைக்கும் எனக்காக இத்தனை லட்சம் பேர் வந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து அழுதுட்டே போகக்கூடாது, அவங்களை இந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போக்கிரி மொமெண்டா இருக்கட்டும், அவரு மற்றபடி பேசினதா இருக்கட்டும், அண்ட் அந்த எல்லாத்தையும் பத்தி சொன்னதா இருக்கட்டும், அண்ட் நம்ம பேசின மாதிரி கடைசியில அந்த லாஸ்ட் டான்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபயரா முடிச்சது வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் அந்த லாஸ்ட் குட்டி ஸ்டோரி நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஸ்பீச்ல ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், 33 வருஷம் நீங்க எனக்காக வந்து இருந்திருக்கீங்க, அடுத்த 33 வருஷம் வந்து நான் உங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாவும் இருந்தது ஒரு ஃபேனா இருந்து கேட்கும் போது. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அவரு சொல்லியிருந்தாருல்ல, நான் வந்து கடல் சினிமாங்கிற கடல்ல வந்து நான் ஒரு சின்ன மணல் வீடு கேட்ட ஆசைப்பட்டேன், பட் நீங்க எனக்கு வந்து ஒரு பெரிய சிம்மாசனத்தையும் ஒரு பெரிய கோட்டையுமே கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு நான் திரும்ப ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. என்ன ஒண்ணுன்னா வழக்கமான தளபதி ஸ்பீச் அந்த ஸ்டைல் இல்லாம ஒரு அரசியல் கலந்த ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. வழக்கமா வந்துட்டு ஒரு பொலைட்டா ஒரு ஜாலியா பேசுற தளபதி, அந்த ஒரு ரைமிங் அடிக்கிற தளபதி பாத்துருப்போம். இது ஒரு மாதிரி அந்த அரசியல் சாயலோட தான் லைட்டா பேசுறாங்க. நினைச்சேன் எப்படி தளபதி இறங்குறது அது ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்தது. சரி ஓகே, அது கூட ஓகே தான் இருக்கு. எண்டிங்கா வந்துட்டு ஒரு மாதிரி பினிஷிங் வந்து பயங்கர எமோஷனலா முடிக்க வந்து எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆமா அழமாட்டேன் சொல்லிட்டு கடைசியில அழமாட்டேன்னு சொல்லும் போது ஆனா அப்ப கூட எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் அந்த மனுஷன் வந்து ஒரு நோக்கத்துல ரொம்ப குறிக்கோளா இருந்திருக்காரு, நமக்காக கடைசியா வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் ஆடி லான்ச் இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. சோ வந்துட்டு இந்த ஆடி லான்ச்க்கு வந்தவங்க அழுதுட்டு கண் கலங்கி போக கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அழாம ட்ரை பண்ணிருக்காரு இருக்கணும். அவர் அழுதுருந்தாருன்னா முடிஞ்சு அங்க இருக்க மொத்தம் அழுதுருப்பான், இங்க பாக்குற மொத்தம் அழுதுருப்பான். ஏன்னா இங்க ஆல்ரெடி உட்காந்து நமக்குலாம் நேர்ல பார்த்தவங்க எல்லாம் பயங்கர ஆக்டர்ஸ் தான். நான் உண்மையிலேயே வந்துட்டு நீங்க எப்படி உட்காந்து பாத்தீங்கன்னு தெரியல. ஏன்னா இங்க போன்ல பாக்கும் போதே நீங்க அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்கி ஐயோ என்னடா அப்படின்ட்டு, அதுவும் எது சொல்றது அது இது போட்டாங்க பாத்தியா 1992 இருந்து 2026 வரைக்கும் சொல்லி இதெல்லாம் ஹேஷ்டாக் கூட போடும் போது டேய் இதெல்லாம் இப்படி எல்லாம் போடுறீங்க அப்படின்ட்டு அது இன்னும் நம்ம ஒரு மாதிரி எமோஷனலா ப்ரொமோட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அட்லாஸ்ட் வந்து தளபதி கச்சேரி வந்து பயங்கர கிராண்டா நடந்து முடிஞ்சிச்சு நம்புறேன். ஸோ அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது 2 விஷயம்.
ஒன்னு என்னோட ஃபேவரட்டான மூவி நான் சொல்லிட்டேன் எங்க இருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு. உனக்கு எதுனா ஃபேவரட் தளபதியோடது? அதுல இருந்தா நீ இது பண்ண ஆரம்பிச்சா அப்படி அதுக்கு டிவில தான் எவ்வளவு அடிக்கடி பாத்துட்டு பண்ணாங்கன்னா நான் ஜென்சி நான் வந்து ஏர்லி டூ கேக்கிட்டு சொன்னா அடிக்கடி கேடிவில போடுவாங்க. கரெக்ட் கேடிவில பார்க்க ஆரம்பிச்சு அடிக்கடி அதே படத்துல ஒரு நிறைய டைம் பார்த்துட்டு அந்த படம் போயிடுச்சு. அது மாதிரி வந்துட்டு கடைசியில எண்டிங்ல வந்து ஷைனிங் ஆஃப் தெய்யமுடன் விஜய். அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு, எப்படி சொல்லணும் இப்பவும் தெரியல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குற ஒரு மூமெண்டா இருக்குது. இப்ப யோசிச்சு பார்த்தாலும் ஐயோ ரொம்ப தலைமை, நம்ம ஆடியோ லான்ச்சுக்கும் போக முடியல, இந்த ஆடியோ லான்ச் நடக்குமானும் தெரியல, நமக்கு பார்க்கமானும் தெரியல, படமும் இல்ல. சோ வந்துட்டு எல்லாமே இந்த ஜனவரி 9 ஜனநாயகனை நம்பிதான் இருக்குது. சோ வந்துட்டு ரீமேக் எல்லாம் பயப்படாதீங்க தலைவா, ரீமேக்கா இல்லன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான மூமெண்ட் மறந்துட்டோம், ஹெச்வினோத் பேசுனது. அது ஒரு ஃபயரான ஸ்பீச். அதை மட்டும் எண்டிங்ல சொல்லிக்கிறோம். இட்ஸ் கிளைமேக்ஸ் திங், ஓகேவா? சோ கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா ஹெச்வினோத்தோட பேச்சு தான். என்னென்ன மூமெண்ட்ஸ் நடந்திருந்தாலும் ஒரு டைரக்டர் கொடுக்குற கான்பிடன்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த படத்தை அடுத்த இது கொண்டு போகும், அந்த ப்ரொமோஷன் வந்து அடுத்த இது கொண்டு போகும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில நம்ம ஹெச்வினோத் வந்து பேசிருப்பாப்புல. அவர் அந்த சொல்லிப்பாரு பத்தியா, இதுங்கிறாங்க ரீமேக்குங்கிறாங்க, அதுங்கிறாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ஐயா இது தளபதி படம். அது பயங்கரமான இது. சீரியஸ்லி அப்படி பேச மாட்டாரா? பாத்துட்டு தெரியும். நிறைய பேர் மீம்ல கலாச்சிட்டு இருந்தாங்க. ஹெச்வினோத் வருவாரு, வந்துட்டு 9ஆம் ஒரு படம் வருது, அந்த படம் நல்லா இருக்கும் நம்புறேன், பாத்துட்டு போங்க அப்படின்னு அவர் பேசுவாருன்னா நிறைய வந்து வழி எங்க ஏதோ இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பேசினாருன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ ஏதோ இருக்குன்னு சொல்லி எவ்வளவு கலாச்சிட்டு இருந்தான் மீம்ல போட்டு. அந்த படத்துக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் வந்து பேசுவாரு பாருங்கன்ட்டு. பட் தலைவன் இறங்கினா இப்படிலாம் யோசிக்காதீங்க, 100% தளபதி படம். அண்ட் வந்துட்டு அடிச்சிடலாமான்னு யோசிக்கிறவங்களா சொல்லிடுறேன், ஐயா இது தளபதி படம். ஸோ அதனால அது ஒரு வேற மாதிரி ஸ்பீச். ஸோ நம்ம தளபதி கட்சியோட எங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் அண்ட் எங்களோட மூமெண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது, நீங்க இதை எப்படி பார்த்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு சென்டிமெண்ட் அண்ட் எமோஷனலா இருந்துச்சுங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா ஒரு கேள்வி. ஸோ நான் வந்து போகிரி படத்துல வந்து தளபதி ரசிகன் வெறியனான சொன்னியதா திருப்பாச்சி. ஸோ தம்பி வந்து திருப்பாச்சில இருந்து அவர் வந்து டிவி அடிக்கடி பார்த்து அதை வெளியே இருக்காரு. ஸோ நீங்க எந்த படத்தை பார்த்துட்டு தளபதியோட வெறியனானீங்க, ஃபேன் ஆனீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி மூணு வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னடா பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.